இந்த வாரம் சந்தித்தேன். புதுச்சேரி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் புதுமைகள் பல புகுத்திடும் தொழில் அதிபர்கள், புதுமையான அங்காடிகள், புதிய தொழில் வாய்ப்புகள் சந்திப்பு நிகழ்ச்சி. இந்த வாரம் சந்தித்த சிறப்பு விருந்தினர் ஹிங்கர் எலக்ட்ரிக்கல் தொழில் அதிபர் திரு கிரண் ஜெயின் அவர்களோடு ஒரு சந்திப்பு. இந்த வாரம் சந்தித்தேன் நிகழ்ச்சியில் ஹிங்கர் எலக்ட்ரிக்கல் தொழில் அதிபர் திரு கிரண் ஜெயின் அவர்களோடு ஒரு சந்திப்பு. வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் சந்தித்தேன் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருப்பவர் ஹிங்கர் எலக்ட்ரிக்கல் தொழில் அதிபர் திரு கிரண் ஜெயின் அவர்களை. அந்த பிள்ளைக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது சார், பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒளி அந்த பிள்ளைக்கு எங்கேருந்து வரும்? கண்களின் ஒளியா, காவியத் தலைவனாக ஒளிர இருக்கின்ற ஒளியா, மற்றவரின் பாராட்டா, நம்பிக்கையின் அடையாளமா, நாள்தோறும் நம்மீது படுகின்ற சூரிய ஒளியா, சந்திர ஒளியா, அக ஒளியா, புற ஒளியா? என்ன சார் ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒளி பற்றிய வரலாறு? நாம் பேச இருக்கிற தலைப்பே மின் விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் தனி மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியூட்டுவதற்கான அடையாளமாக விளங்கி வருகின்ற ஹிங்கர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பயர் என்கின்ற நிறுவனத்தின் தலைவராகவும், புதிய மின் விளக்குகளை உற்பத்தி செய்து பல்வேறு இல்லங்களுக்கு அகவொளியோடு புற ஒளியும் மேம்படுத்துபவராகவும் விளங்கி வருகின்ற தொழில் அதிபர் திருமிகு கிரண் ஜெயின் அவர்களை கமலா மீடியா உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் இந்த வாரம் சந்தித்தேன் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். ஹிங்கர் எலக்ட்ரிக்கல் தொழில் அதிபர் திருமிகு கிரண் ஜெயின் அவர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்வதில் கமலா மீடியா மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஒவ்வொருத்தருடைய சைல்டுஹுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் சைல்டுஹுட்டை பற்றி நேயர்களோட பகிர்ந்துங்க. சின்ன வயசுலேருந்து வீட்டில் கம்ப்யூட்டர் வர வச்சாங்க. அப்போது கம்ப்யூட்டர்ஸில் எனக்கு கொஞ்சம் உள்ளே போனேன். ஸோ கம்ப்யூட்டர் என்னான்னு தெரிஞ்சு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உள்ளே போகிறப்போ அப்போ அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர்ஸோட எல்லாம் இது பண்ணேன். அப்புறமா பார்த்தா காலேஜ் இந்த ட்ரெண்ட் மாறிச்சு. ஃப்யூச்சரில் எல்லாமே காலேஜில் எல்லாமே பார்த்தா கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. ஃப்யூச்சர் கம்ப்யூட்டர் வரப்போகுதுன்னு சொல்லி நான் கம்ப்யூட்டர் லைனில் போகலான்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் அதெல்லாம் படித்து என்ஐடியில் நான் வந்து ப்ரோக்ராமிங் கோர்ஸ் எடுத்தேன். ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ண ஷெல்ஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற பிளான் பண்ணி எம்எஸ்சி போனேன். அங்கே போய் எம்எஸ்சியில் நான் ஐடி கிளியர் பண்ணும்போது ப்ரோக்ராம் டெவலப்பர் ஆகி பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் போனேன். பட் அப்பா வந்து நம்ம லைனில் வாயா நீ சாஃப்ட்வேரில் போகணுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அப்பா கூட இதே பிஸ்னஸில் போய் லைட்டிங்ஸ் எலக்ட்ரிக் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணேன். 2002 நான் இது மாதிரி ஜாயின் பண்ணேன் பிஸ்னஸில். பொதுவாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஐடி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கண்டுபிடிக்கிற அறிவு வந்து பொதுவாக வந்துடும். அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்ததை பார்த்து அப்பாவோடைய மறுபார்வை உங்களை இந்த துறைக்கு இழுத்தது மிக மகிழ்ச்சியை தருது. அதே சமயத்தில் உங்களோட அடுத்த கட்ட முயற்சிகள், அப்பாவோட அழைப்புக்கு பிறகு நீங்கள் என்னென்ன தொடங்க ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அப்பா கூட செக்ஷன் அப்பா பண்ணிட்டு இருந்தபோது நான் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்போ ஜாயின் பண்ணேன். புதுசாக கற்றுட்டு இருந்தேன். அப்போ தான் லைட்டிங்ஸ் ஒயர் பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்துச்சு. அப்பாவோட ஃப்ரெண்ட் இருந்துச்சு, அவர் கூட ட்ரைனிங் எடுத்தேன். அவரோட ட்ரைனிங் எடுத்து லைட்டிங்ஸ்னால் என்ன, எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கற்றுட்டு இந்த 2015 வந்து இந்த பிஸ்னஸ் உள்ள என்ட்ரி பண்ணேன். அப்போது ஓன் பிராண்டாக கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தோம். சைனா போனோம். சைனாவில் இன்னும் பேனல்ஸ் லைட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தோம் அங்கே எப்படி பிஸ்னஸ் போகுது, என்ன போகுது, மேனுஃபேக்சர் ஏன் நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தொழில் வந்துச்சு. ஸோ திங்க் பண்ணோம், ஒரு நல்ல இது ஐடியான்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணலாம், ஓன் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு சொல்லி அஹமதாபாத்தில் போனோம். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணோம். அங்கேருந்து நம்ம லைட்டிங்ஸ் எல்லாம் என்ன ஒன்று கற்றுட்டு ஒரு இன்றைக்கி மற்ற பிராண்டுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதே தவிர நம்ம ஓன் பிராண்டே கொண்டு வர சொல்லி இன்ஸ்பயர் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி ஓன் பிராண்டே கொண்டு வந்தோம். 2015 இப்போ வரைக்கும் இன்ஸ்பயர் சொல்லி ஒரு ப்ராடக்ட் பண்ணி இப்போதைக்கு 18 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஃப்யூச்சரில் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்று ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரோம்னு சொல்லி ஒரு அப்பாவும் நாங்கள் ஒரு கனவை பார்த்தோம். கூட தம்பி என் பிரதீப் கொஞ்சம் தம்பி இருக்கான், அவரும் நானும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றுன்னா இப்போ டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கடை வைப்பது என்பது கூட ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படும். ஒரு சேல்ஸ்மேன்ஷிப், ஓனர்ஷிப், ப்ரொப்ரேட்டர்ஷிப், இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அகமதாபாத்தில் நடத்துகின்ற பொழுது என்னென்ன சவால்கள், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை
சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அஹமதாபாத் யூனிட் செட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு. சின்ன சின்ன ஒரு ஐட்டமில் டிஃபெக்ட் ஆகுது. டை ரெடி பண்ணுற போது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. எங்கெங்கே நம்ம ரெக்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணிட்டு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. பட் 2 இயர்ஸ் அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக வந்தோம். சின்ன எங்கெங்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டோட ரிவ்யூ எடுத்தோம், ஃபீட்பேக்ஸ் எடுத்தோம், ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கொடுத்தோம், அதோட ரிவ்யூ எடுத்து ரெக்டிஃபை பண்ணோம். நிறையா சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இன்றைக்கி காட் கிரேஸாக நல்லா பிராண்டாக கொண்டு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். நிறையா இடத்துல நம்ம OEM பண்ணி கொடுக்குறோம், ஓன் பிராண்டே பண்ணுறோம். போயிட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா இப்போது டெவலப்மெண்ட் இருக்குது அங்கே. எலக்ட்ரிக்கல் தங்களின் இல்லங்களின் ஒளிமயம் வண்ணமயம். வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கார், வால் லைட், மிரர் லைட், ஃபேன்சி லைட், மாடர்ன் லைட், சாண்ட்லியர்ஸ், இட்டாலியன் லைட், கேட் லைட், அவுட்டோர் லைட், ஹை ரூஃப் லைட், எங்களின் சொந்த பிராண்டான இன்ஸ்பயர்ல LED பேனல், LED ஸ்ட்ரிப்ஸ், LED டியூப் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட், ஃப்ளட் லைட், வால் ஸ்பாட், COB லைட்ஸ்னு எல்லாமே கிடைக்குது. வயர்ஸ்ல குந்தன், ஆர்பிட், பாலிகேப், ஃபைப்ராஸ், ஸ்விட்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல GM, லெக்ராண்ட், பிஹான், ஃபைப்ராஸ் போன்ற பிராண்டட் எலக்ட்ரிக்கல் பொருட்களை மிக குறைந்த விலையிலையும் ஹோல்சேல் பிரைஸ்லயும் வாங்கலாம். ஃபேன்ஸ்ல உஷா, கிராம்ப்டன், ஹேவல்ஸ் பிராண்ட்ஸும், மல்டி பிராண்டட் வாட்டர் ஹீட்டர்ஸும், பிலிப்ஸ் அண்ட் இந்தியா புல்ஸ்ல வெரைட்டி ஆஃப் லைட்ஸும் இங்க கிடைக்குது. மேரேஜ் ஹால்ஸ், பார்ட்டி ஹால்ஸ், ஹோட்டல்ஸ்னு ஹை ரூஃப் பிளேசஸ்ல ஃபிட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஹை ரூஃப் லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இன் ப்ரொஃபைல் லைட் ஃபார் home, office, theatre, malls, showrooms, shops, hotels and stadiums. Ringkar Electrical, number 136, old number 76, St. Teresa Street, opposite to Pothys, Anna Salai, Pondicherry. Phone 0413-430-2266. Customer care 93400-56789. பொதுவாக நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட்டிங் செட்டிங்ஸ், மாடல்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ நாம் இருக்கிற பகுதிகளில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைட்டிங்ஸில் நிறையா விஷயத்தில் நான் பார்த்தேன். சைனா வந்து நம்மளோட அட்வான்ஸில் இருக்காங்க. பட் வி ஆர் ட்ரைங். நம்மளை ஒன்றா அங்கேருந்து அவரோட பாலிசிஸ், அவரோட மேனுஃபேக்சர் யூனிட்ஸ் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே செட்டப் நம்ம இந்தியாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறையா விஷயத்தில் இன்னும் ஸ்டில் டைம் ஆகும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. பட் ஒன்று நம்ம ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த மிஷினரிஸ் எல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து சின்ன விஷயத்து ரெடி பண்ணி ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருக்கோம்.
இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ ஆட்டோமேஷன்ஸ் வந்துச்சு. வி ஆர் ட்ரைங் நம்மளுக்கே ஒரு ஆட்டோமேஷன்ஸ் வரணும். இப்போல்லாம் மொபைல் வீட்டில் உட்காந்து மொபைலில் லைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. மொபைல் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்களே ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குது. ஒரு சைடில் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணோம், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வீட்டில் உட்காந்து லைட் ஆனில் இருந்தால் நம்ம இன்டிமேஷன் ஆகும், அந்த லைட் ஆஃப் பண்ணலாம், பவர் சேவிங் கன்சூமிங் எப்படி எல்லாம் பண்ணோம். நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பார்த்து நெக்ஸ்ட் 6 to 8 months நம்மளே ஓன் ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வந்துடுவோம். அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் பவர் சேவிங்ஸ், லைட்டோட இன்றைக்கி எஃபிஷியன்சி மார்க்கெட்டோட கூட டெவலப்மெண்ட் ஆகிடும். சைனாலேருந்து ஒரு டெக்னாலஜி நம்ம ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் 6 months இன்னும் நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜிஸ் இந்தியாவில் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பவரே போய் சேராமல் இருக்குது. அங்கெல்லாம் லைட் சப்ளையும் கிடையாது. நீங்கள் நாள் முழுவதும் வெளிச்சத்தோடு இருக்கீங்க. இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சொல்கிறதுன்னு தெரியல. அது உள்ள டார்க்னஸ் நிறையா இருக்குது. இன்னும் இந்தியா டெவலப் ஆகிட்டு இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஆகல. பட் கவர்மெண்ட் ட்ரைங் ஒரு பெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வெளிச்சம் அங்கே கொண்டு போய் சேர்றது தான் நம்மளோட பார்ப்பு. எப்படி அவர் லைட்ஸ் வருது எப்படி இருக்குதுன்னு அவருக்கு டெவலப் பண்ணோம். இந்தியா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போவோம். லைட்டிங்லேயும் வந்துச்சுன்னா தானாக அது டெவலப் ஆகிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவரோட ரேட்டு கன்சம்ஷன் ரொம்ப முக்கியம். பழைய காலத்தில் 1879 தாமஸ் ஆல்வா எடிசன் தொழிலதிபராகவும் இந்த விளக்கொளியை கண்டுபிடிக்கின்ற காலகட்டத்தையும் பார்க்கும்போது அப்போ இருந்த பவர் ஆஃப் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. இப்போது நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி பல்பு உற்பத்தி பண்ணும்போதே நிறைய சப்ளையை குறைக்கிற மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தி கன்சப்ஷன் ஆஃப் பவர் குறையறதுக்கு நீங்கள் என்னென்ன கைட்லைன்ஸு க்ரியேட் பண்ணுறீங்க? அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? அதில் சேல்ஸ் அதிகமாகிருக்கா? பப்ளிக்கோட செலவு குறைஞ்சிருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பப்ளிக்கோட செலவு குறைஞ்சிருக்கு. அந்த டைமில் வந்து ஜிஎல்எஸ் லேம்ப் இருந்துச்சு. அதை வந்து 40 watts லேம்ப் போட்டான்னா ஒரு நாளுக்கு ஒரு 2 யூனிட் 2.5 யூனிட் போகும். இப்போல்லாம் வந்து எல்இடி வந்துச்சு. எல்இடியில் வந்து 9 watts எல்இடி நார்மலாக போட்டிங்கன்னா 40 watt கம்பேரிசன் பண்ணலாம். அப்போ போகும்போது அந்த 40 wattsக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரன் பண்ணால் கூட 0.25 யூனிட்ஸ் கூட உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ மோர் தென் 80% கிட்ட கன்சூமிங் உங்களோட பவர் சேவிங் வந்துச்சு. இன்றைக்கி லேம்ப்பு ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லி இருந்துச்சு. இப்போ வந்து ரேட்டு கம்மியாயிடுச்சு. நார்மலாக ஒரு 100 ரூபாயில் ஒரு லேம்ப் வாங்கினீங்கன்னா அந்த லேம்ப் உங்களுக்கு பவர் கன்சூமிங் நார்மல் 1000 rupees இருந்துச்சுன்னா இப்போது 200-250 மந்த்லியில் முடிக்கலாம். ப்ளஸ் பிரைட்னஸ் அதே பிரைட்னஸை கிடைக்குது. பவர் இன்றைக்கி டே பை டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. எங்கெங்கே எல்இடிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தில் எல்இடிஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் லைட்டிங்கில் பாருங்கள், பல்பில், கேட் லைட்ஸில் எங்கே பார்த்தா சரி எல்இடிஸ் தான் இப்போ மெயினாக போய்ட்டுருக்குது. ஜிஎல்எஸ் லேம்ப் பல கலர் லேம்பில் வைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன் ஃபியூச்சரில் எல்இடிஸோட நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி யூஎல்இடின்னு சொல்லி வரப்போகுது. ஸோ அது வந்தாலும் இன்னும் பவர் கன்சூமர் ரொம்ப கம்மியாகிடும். ஆன்டி கிளியராக இருக்கும், கண்ணில் ஒன்றும் ஆகாத, பாடி இம்யூனிட்டி நல்லா இருக்கும். பட் another 2 years இன்னும் இது பவர் கன்சூமிங். இப்போதைக்கு எல்இடிஸ் வந்து பவர் கன்சூமிங் ரொம்ப சேவிங்காக இருக்குது. எல்லா இடத்துல எல்இடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட பட்ஜெட் நல்லா இருக்கும். அதில் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே லைட்டிங் செட் பண்ணும்போது நம்ம அதுக்கு யாரும் ஒரு தனிப்பட்ட முறையில் டெக்னாலஜியோ ஃபார்முலாவோ நம்ம யாரும் கேட்குறதில்ல. நீங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஹால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏரியாவை பார்த்து அதுக்குரிய லைட்டிங் டெக்னாலஜி இப்படி வச்சா தான் நாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது நம்மளோட வியூ நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க வெளியிலேருந்து கெஸ்ட்டு வராங்கன்னா தே ஃபீல் லக்ஸூரியஸ், தே ஃபீல் வெல்னஸ், இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு இன்விடேஷனாக அது இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி யோசித்தது உண்டா? ஆமாம் சார், அந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து அவரோட வீட்டோட ஏரியா ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டு அதை ஏற்ற மாதிரி நம்ம அவருக்கு பிளான் பண்ணுவோம். எங்கே அவர் பட்ஜெட்டு கம்மி பட்ஜெட்டில் நல்லா லைட் நல்லா ஃபேன்சியாக லுக் ராயல் லுக்காக கொண்டு வரதுக்கு நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம். அதில் அவர் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ வாட்ஸ் போகும், எவ்வளோ கரண்ட் இதுகள் கன்சியூம் ஆகும், மந்த்லி பில் எவ்வளோ வரப்போகுது உங்களுக்குன்னு சொல்லி தெளிவாக புரிச்சு ஐட்டம்ஸ் எந்தெந்த ஐட்டம் இந்தந்த இடத்துல போட்டிங்கன்னா அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் பிரைட்னஸ் இருக்கணும், இந்த நேரத்தில் இந்த பிரைட்னஸ் இருந்தால் போதும், இது எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்லை, அப்படியெல்லாம் கைட் பண்ணி கரெக்டாக அவருக்கு என்ன தேவை அந்த ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். அதுதான் பெட்டர். இன்றைக்கி எல்இடியில் சொல்யூஷன் இருக்குது. ஒரு இடத்துல டியூப்லைட்ஸ் எங்கே டியூப்லைட் தேவை அங்கே டியூப்லைட் கொடுப்போம், அங்கே பேனல்ஸ் தேவை பேனல்ஸ் தருவோம். மேக்ஸிமம் மூவி ஹோம் தியேட்டர்ஸில் உட்காரும்போது அங்கே ஸ்ட்ரிப் லைட்டாக போதும், ரொம்ப கரண்ட் கன்சியூம் தேவையில்லை, அங்கே ஸ்ட்ரிப் லைட் தான் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஸோ அவரோட கஸ்டமர் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அந்த ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அவரோட கிளியர் பண்ணி பார்ப்போம் நாங்கள்.
ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் தங்களின் இல்லங்களின் ஒளிமயம் வண்ணமயம். வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கார், வால் லைட், மிரர் லைட், ஃபேன்சி லைட், மாடர்ன் லைட், சாண்ட்லியர்ஸ், இட்டாலியன் லைட், கேட் லைட், அவுட்டோர் லைட், ஹை ரூஃப் லைட். எங்களின் சொந்த பிராண்டான இன்ஸ்பயர்ல எல்இடி பேனல், எல்இடி ஸ்ட்ரிப்ஸ், எல்இடி டியூப் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட், ஃப்ளட் லைட், வால் ஸ்பாட், சிஓபி லைட்ஸ்னு எல்லாமே கிடைக்குது. வயர்ஸ்ல குந்தன், ஆர்பிட், பாலிகேப், ஃபைப்ராஸ், ஸ்விட்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல ஜிஎம், லெக்ராண்ட், பிஹான், ஃபைப்ராஸ் போன்ற பிராண்டட் எலக்ட்ரிக்கல் பொருட்களை மிக குறைந்த விலையிலையும் ஹோல்சேல் பிரைஸ்லயும் வாங்கலாம். ஃபேன்ஸ்ல உஷா, கிராம்ப்டன், ஹேவல்ஸ் பிராண்ட்ஸும், மல்டி பிராண்டட் வாட்டர் ஹீட்டர்ஸும், பிலிப்ஸ் அண்ட் இந்தியா புல்ஸ்ல வெரைட்டி ஆஃப் லைட்ஸும் இங்க கிடைக்குது. மேரேஜ் ஹால்ஸ், பார்ட்டி ஹால்ஸ், ஹோட்டல்ஸ்னு ஹை ரூஃப் பிளேசஸ்ல ஃபிட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஹை ரூஃப் லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இன் ப்ரொஃபைல் லைட் ஃபார் ஹோம், ஆஃபீஸ், தியேட்டர், malls, showrooms, shops, hotels and stadiums. ரிங்கார் எலக்ட்ரிக்கல் நம்பர் 136, ஓல்டு நம்பர் 76, செயின்ட் தெரேசா ஸ்ட்ரீட், ஆப்போசிட் டு போத்தீஸ், அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. Phone 0413-430-2266. Customer care 93-400-56789. பொதுவாக லைட் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப கண்ணோட தொடர்புடையது. லைட்டை உற்று பார்க்காதீங்க, லைட்டை உற்று பார்க்காதீர்கள், கண்ணு பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற லைட்டெல்லாம், அதாவது பல்பெல்லாம் எந்த அளவுக்கு கண்ணுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது, இல்லை அது உண்மைத்தன்மை இருக்காதுல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது இருக்குது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ணில் பிரச்சனை வரும். பட் நார்மலாக இப்போ எல்லாம் ப்ராடக்ட் டியூப் லைட்ஸ் ஆயிடுச்சு, பேனல்ஸ் இதெல்லாமே ஆன்டி கிளேராக வந்துச்சு. ஸோ கண்ணில் ப்ராப்ளம் வராத மாதிரி நாங்களே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலன்னா அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வராது. ஸோ என்ன மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியும், ஆன்டி கிளேர், ஆன்டி ப்ராடக்ட் கண்ணில் பழகாமல் எல்இடிஸ் தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். மீதி கஸ்டமர்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட்னா கொஞ்சம் எல்இடிஸ் அந்த மாதிரி இருக்குது, ஸோ கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு. ஸோ நாங்கள் சொல்லிவிடுவோம் இது வந்து இந்த மாதிரி இருக்குது, டைரெக்டாக பார்க்கக்கூடாது. மீதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டியூப் லைட்ஸ், பல்ப்ஸ், பேனல்ஸ் அதெல்லாமே ஆன்டி கிளர் தான். ஸோ அதில் வீட்டில் வச்சா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பொதுவாக பெரிய பெரிய அரங்கங்கள், பெரிய மால்ஸ், அந்த மாதிரி ஏரியாவில் லைட்டிங் செட்டிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் எல்லாருமே வீடு அமைக்கும்போது, பெரிய வீடுகள் கட்டும்போது கூட அந்த மாதிரி லைட்டிங் செட்டிங்ஸ் வந்து பெருசாக யாரும் அக்கறை எடுத்து செய்கிறதில்ல.
அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? அவர் ரெக்குவயர்மெண்ட் பார்ப்போம், அவருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இப்படி இருக்குது, அவருக்கு மோஸ்ட்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். எங்கெங்கே உங்களுக்கு வால் தேவை எக்ஸ்ட்ரா நீங்கள் டெய்லி ரூட்டீன் இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆவீங்க, மற்ற இடத்துல நார்மல் லைட்டாக வச்சிங்கன்னா அது ஈக்குவலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் பேனல்ஸ் அதெல்லாம் ஒன்று செட் பண்ணி கொடுப்போம். ஃபேன்சி லைட்ஸ்லேயும் நாங்கள் இம்போர்ட் பண்ணும்போது பார்ப்போம் எங்கே என்ன பிரைட்னஸ் தேவைப்படும், எந்த இடத்துல நைட் லேம்ப் அது யூஸ் பண்ணும், எங்கே என்ன ஃபுல் லைட் யூஸ் பண்ணும், அந்த மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். வால் லைட், சீலிங் லைட்ஸ் எல்லாமே அப்படி. கேட் லைட்ஸில் இந்த பிரைட்னஸ் போட்டால் போதும், உங்களுக்கு ரொம்ப இது தேவையில்லை. டியூப் லைட்ஸில் அந்த மாதிரி பண்ணுவோம். அவுட்டோர் லைட்ஸ்லையும் ஒரு சர்டன் எம்பிஷன்ஸ், நல்லா ஒரு எம்பிஷன்ஸாக வரணும், வீட்டு ஒரு லுக்காக வரணும், அது நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. நீங்கள் எந்த ஆர்வத்தோடு இந்த துறைக்கு வந்தீங்களோ அந்த ஆர்வம் எப்படி வரவேற்கப்படுது, பப்ளிக்கிட்ட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இன்ஸ்பயர் சொல்லி பிராண்ட் கொண்டு வந்தோம். அந்த பப்ளிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிராண்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஸ்பயர் சொல்லி ப்ராடக்ட் குவாலிட்டி கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணி ட்ரை பண்ணுறோம். நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட் கஸ்டமருக்கு கொடுக்கணும். கஸ்டமர் உள்ளே வரும்போது அவரோட ரெக்குவயர்மெண்ட் பார்ப்போம், அவர் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதுக்கு கஸ்டமருக்கு சொல்லி கொடுப்போம். இந்த ஐட்டம் எவ்வளோ இருக்கும், இதில் இப்படி இருக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் கொடுப்போம். கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம பொருள் விற்க பார்ப்போம். அதுதான் ஒரு இது. நெக்ஸ்ட் லெவல்லையும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ எஜுகேட் பண்ண முடியும். இன்றைக்கி டேட்டில் எஜுகேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. லைட்டிங் வாங்கினா ஒரு சாதாரண கஸ்டமர் வந்து அந்த லேம்ப் கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன யூஸ் இருக்குது, எப்படி அது வாட்ச் வேணும், பிரைட்னஸ் ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமா, அதை கேட்டுட்டு அவருக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் எடுத்தால் இது போதும் உங்களுக்கு, இது நீங்கள் எடுத்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி எனக்கு கஸ்டமருக்கு என்ன ஃபீட்பேக் வருது, நீங்கள் கொடுத்த லைட் எனக்கு நல்லா இருக்குது, அவரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் வராங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்டும் பண்ணுறாங்களா, வராங்க, நம்ம பார்ப்பாங்க, திருப்பி நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸும் உள்ளே கொண்டு வராங்க. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு, ட்ரீம் இருக்கும். இந்த துறையில் நீங்கள் எதை அடைஞ்சால் அது மிகப்பெரிய சாதனையாகவும் வெற்றியாகவும் ட்ரீம் அச்சீவ் பண்ணதாகவும் ஃபீல் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்ஸ்பயர் பிராண்ட் நான் கொண்டு வர்றது ஒரு ட்ரீமோடு கொண்டு வந்தேன். மக்கள் இன்றைக்கி நிறையா பிராண்ட் இருக்குது, பட் அதை சொல்ல மாட்டாங்க என்ன ஐட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஒரு ப்ராடக்ட்லேயும் டீட்டெயில்ஸ் எடுப்போம், சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கோ. இப்போ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி வருது. இப்போ காலத்தில் எல்லாமே ஒரே உட்காந்த இடத்துல மொபைல்ஸில் எல்லாமே வேணும். ஸோ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி த நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் தான் எல்இடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேஷனில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். என்னோடய நெக்ஸ்ட் ட்ரீம் வந்து நான் சொல்லிங்கன்னா எனக்கு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் தான் ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஒரு வீட்டுள்ளே போனால் நான் வீட்டோட எல்லா எக்யூப்மெண்ட்டும் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானுங்க. எந்த ரூமில் லைட் ஆனில் இருக்குது ஆஃப் பண்ணலாம், லைட் ஆன் பண்ணலாம். கிட்ஸ் பார்க்குறாங்களா, கிட்ஸ் இன்னும் ரூம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, லைட் ஆன் பண்ணி விட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் மொபைலில் அவங்களுக்கு வரும். அது மாதிரி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணலாம், உங்களை உட்காந்த இடத்துல நீங்கள் பண்ணலான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. அந்த ட்ரீம் நெக்ஸ்ட் 6 to 8 months நான் கொண்டு வந்து கண்டிப்பாக அது பண்ணுவோம். அந்த கனவு வெற்றி பெற கமலா மீடியாவின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அகவொளிக்கு போட்டியாக புறவொளி தோன்றியது 1879 மின்விளக்கின் முதல் ஒளியில். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் கண்டுபிடிப்பு அப்பொழுது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதா என்பது அந்த கால மக்களின் கேள்வியாகவே இருந்து வரும். ஆனால் இன்றைய வாழ்வில் புதிய ஒளியை நோக்கிய இந்த பயணம் புதிய சிந்தனைகளின் ஒளி கீறாகவே விளங்கும் என்பது நம்முடைய சிந்தனை. இந்த இனிய நிகழ்வில் இந்த வாரம் சந்தித்தேன் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு கமலா மீடியா மகிழ்ச்சியை பரிசாக வழங்கி விடைபெறுகிறது. வணக்கம்.
ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் தங்களின் இல்லங்களின் ஒளிமயம் வண்ணமயம். வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கார், வால் லைட், மிரர் லைட், ஃபேன்சி லைட், மாடர்ன் லைட், சாண்ட்லியர்ஸ், இட்டாலியன் லைட், கேட் லைட், அவுட்டோர் லைட், ஹை ரூஃப் லைட் எங்களின் சொந்த பிராண்டான இன்ஸ்பயர்ல எல்இடி பேனல், எல்இடி ஸ்ட்ரிப்ஸ், எல்இடி டியூப் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட், ஃப்ளட் லைட், வால் ஸ்பாட், சிஓபி லைட்ஸ்னு எல்லாமே கிடைக்குது. வயர்ஸ்ல குந்தன், ஆர்பிட், பாலிகேப், ஃபைப்ராஸ், ஸ்விட்சஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல ஜிஎம், லெக்ராண்ட், பிஹான், ஃபைப்ராஸ் போன்ற பிராண்டட் எலக்ட்ரிக்கல் பொருட்களை மிக குறைந்த விலையிலையும் ஹோல்சேல் பிரைஸ்லயும் வாங்கலாம். ஃபேன்ஸ்ல உஷா, கிராம்ப்டன், ஹேவல்ஸ் பிராண்ட்ஸும் மல்டி பிராண்டட் வாட்டர் ஹீட்டர்ஸும் பிலிப்ஸ் அண்ட் இந்தியா புல்ஸ்ல வெரைட்டி ஆஃப் லைட்ஸும் இங்க கிடைக்குது. மேரேஜ் ஹால்ஸ், பார்ட்டி ஹால்ஸ், ஹோட்டல்ஸ்னு ஹை ரூஃப் பிளேசஸ்ல ஃபிட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஹை ரூஃப் லைட்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஹிங்கார் எலக்ட்ரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இன் ப்ரொஃபைல் லைட் ஃபார் home, office, theatre, malls, showrooms, shops, hotels and stadiums. Ringkar Electrical number 136 old number 76 Saint Teresa Street opposite to Pothys Anna Salai Pondicherry. Phone 0413 430 2266. Customer care 93400 56789.